ஸோ கிரேட் 12ல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ப்ராப்ளம் நம்பர் 5 சால்வ் பண்ணலாம். இது வந்து கெப்பாசிட்டன்ஸ் பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளமு. இதில் நம்ம சர்க்யூட்டை அப்சர்வ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. சர்க்யூட்டில் அது என்ன கேட்டிருக்கான் பாருங்க, ஃபைண்ட் த சார்ஜஸ் இன் 3 கெப்பாசிட்டர்னு கேட்டிருக்கான். சார்ஜஸ், கரண்ட் ரெண்டு ஃப்ளோவும் ஒரே மாதிரி நேச்சர் கொண்டது தான், சரிங்களா? இப்போ இங்கே C1 வழியா இப்போ நான் என்ன எடுக்கிறேன், C1 எடுக்கிறேன்னா இங்கே பாருங்க, இப்போ இங்கே C1 வழியா ஒரு சார்ஜ் போகுதா? இந்த C1 வழியா ஒரு சார்ஜ் போனால் அந்த சார்ஜ் போய் இங்கே ரெண்டாக பிரியும். இது இங்கே ஒரு சார்ஜ் போயிடும், இங்கே ஒரு சார்ஜ் போயிடும், சரியா? இந்த சார்ஜ் Q1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சார்ஜ் Q2, Q3, சரிங்களா? அப்போ சார்ஜஸ் பிரியுது அப்படின்னாலே அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிடுறாங்க, பேரலல் ஆகிடுவாங்க. ஸோ அப்போது இந்த சர்க்யூட்டை உடனே நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேரலல் ஆகிடுவாங்க. எப்படி மாற்றலாம் பாருங்க. இப்போனா இதை இந்த சார்ஜ் ஐ மீன் இந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, C1 கெப்பாசிட்டர் அப்படியே வச்சுக்கிறேன். 10 மைக்ரோ ஃபேரட் அப்படியே இருக்கட்டும். இங்கேருந்து அது என்ன ஆகுது, போயிட்டு ரெண்டாக பிரியுதா? ஸோ அப்போ இங்கே ஒரு கெப்பாசிட்டர், அதுக்கப்புறம் இங்கே ஒரு கெப்பாசிட்டர் அப்படின்னு வந்துடுது. ஸோ இந்த கெப்பாசிட்டர் C3 5 மைக்ரோ ஃபேரட் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் C2 5 மைக்ரோ ஃபேரட் இருக்குது, ரைட்டா? இதை எடுத்து போட்டுட்டு இதோட வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து என்ன ஆகும், இது க்ளோஸ் ஆகும். இங்கேருந்து இது க்ளோஸ் ஆகும், ரைட்டா? இதோட பேட்டரி சப்ளை நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா? பேட்டரி சப்ளை கொடுத்து இது க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது என்ன ஆவாங்க, 6 வோல்ட் அப்படின்னு ஆவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாமா? இப்போ பாருங்க, பேரலல் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். C2வும் C3யும் பேரலல். அப்போ பேரலோட ஃபார்முலா என்னது, கெப்பாசிட்டன்ஸில் C23ன்னு எழுதிக்கலாமா? C23 என்னது, C2 + C3. அப்போது 5 + 5 10 மைக்ரோ ஃபேரட். வேறு முடிஞ்சு போச்சா? இப்போது இந்த சர்க்யூட் என்னவா மாற்றிக்கிச்சு, இங்கே பாருங்கள். இது 1 C1 10 மைக்ரோ ஃபேரட், அது கொஷின்லேயே இருக்குது, அப்படியே இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன மாற்றிட்டோம், C23 எஃபெக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் 2 and 3 C23ன்னு எழுதிக்கிறேன்னா 10 மைக்ரோ ஃபேரட்னு மாற்றிக்கிறோம், ரைட்டா? இப்போது இது வழியாக வர சப்ளை 6 வோல்ட் சப்ளை இப்படி வருது. 6 வோல்ட் சப்ளை இப்படி வருது, ரைட்டுங்களா? ஓகே, சரியா? இப்போது இது ரெண்டு கெப்பாசிட்டரும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்மள்கிட்ட இருக்கிற 6 வோல்ட்டு சப்ளை இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்க. பாருங்க, இதுவும் 10 மைக்ரோ ஃபேரட், இதுவும் 10 மைக்ரோ ஃபேரட். அப்போனா ரெண்டு பேரும் ஈக்குவலாக பிரிச்சுப்பாங்க. எப்படி பிரிச்சுப்பாங்க, 3, அதாவது C1 என்னவா இருக்கும் அப்படின்னா, C1 10 மைக்ரோ ஃபேரட் இருக்கு இல்லையா, அவங்களோட வோல்டேஜ் வந்து V = 3 வோல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி C23 அவங்களுமே என்ன இருக்காங்க, 10 மைக்ரோ ஃபேரட் தான் இருக்காங்க. அப்போது அவங்களோட வோல்டேஜ் என்ன இருக்கும், அகெயின் 3 வோல்டேஜ் தான் இருக்கும். அதாவது இருக்கிற 6 வோல்டேஜை டிவைடட் பை 2 பண்ணி ரெண்டு பேருமே 3 வோல்டேஜ் அப்படின்னு பிரிச்சுப்பாங்க. ஏன் 3 வோல்டேஜ் பிரிச்சுப்பாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் இது ரெண்டோட கெப்பாசிட்டர் அளவும் சேமாக இருக்குது. அதே சமயத்தில் சீரீஸில் இருக்கிறதுனால வோல்டேஜ் என்ன ஆகும், பிரிஞ்சுக்கும். பேரலில் தான் வோல்டேஜ் சேம், சீரீஸில் வோல்டேஜ் என்ன ஆகிடுவாங்க, டிவைட் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ 3 வோல்டேஜ் இது கிடச்சிச்சா? அப்போது ரொம்ப சூப்பர் பாருங்கள். ஓகேவா, 1 = C1V, ரைட்டா? அப்போ Q1 கண்டுபிடிச்சலாமா? Q1 = C1 எவ்வளோ, C1 எவ்வளோ இருக்குது பாருங்கள், 10 × V எவ்வளோ, 3, 30 மைக்ரோ கூலும். அப்போ Q1 கண்டுபிடிச்சாச்சு, ஒரு வேலை முடிஞ்சிச்சு, ரைட்டா? Q1 கண்டுபிடிச்சாச்சு, ரைட்டா? இப்போது அதே மாதிரி Q23, அதாவது Q23 ரெண்டுத்துக்கும் சேர்ந்து எவ்வளோ இருக்கும், Q23 = C23 × V. அப்போது C23 எவ்வளோ இருக்குது பாருங்கள், 10 இருக்கா, அதுவுமே 10 × 3, அப்போ அது 30 மைக்ரோ கூல், ரைட்டுங்களா? இப்போ இந்த சர்க்யூட்டில் இதுக்கு எவ்வளோ இருக்குது சார்ஜ், Q1 எவ்வளோ இருக்குது, Q1 வந்து
30 மைக்ரோ கூலும் இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அது இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 30 மைக்ரோ கூலும். அதே மாரி இங்க எவ்வளோ இருக்கு? Q23 அதுவுமே 30 மைக்ரோ கூலும் இருக்கு. ரைட்டுங்களா? ஆனா 2க்கும் 3க்கும் சேர்த்து தான் 30 மைக்ரோ கூலும். அப்புறம் ரிவர்ஸ் போங்க. முன்னாடி டயகிராம் பாருங்க. அந்த 10 எப்படி பிரியுது பாருங்க. என்ன ரேஷியோல பிரியுது பாருங்க. 5, 5 அப்படின்னு அவங்களுமே அழகா ஈக்குவலா பிரியிறாங்க. அப்ப ஈக்குவலா பிரியும்போது நம்ம என்ன பண்ணணும்? இவங்களோட சார்ஜும், இவங்களோட சார்ஜும் போடணும். ரைட்டுங்களா? அப்ப போட்டா என்ன ஆகும்? இங்க பாருங்க. Q2க்கு எவ்வளோ எடுத்துப்பாங்க? 15 மைக்ரோ கூலும் எடுத்துப்பாங்க. Q3 எவ்வளோ எடுத்துப்பாங்க? 15 மைக்ரோ கூலும் எடுத்துப்பாங்க. ஏன்னா டோட்டலா எவ்வளோ இருக்கு? Q23ல எவ்வளோ இருக்கு? 30 மைக்ரோ கூலும் இருக்கு. அந்த 30 மைக்ரோ கூலும் ஈக்குவலா என்ன ஆயிடுவாங்க? டிவைட் ஆயிடுறாங்க. ரைட்டுங்களா? ஏன் ஈக்குவலா டிவைட் ஆயிடுறாங்க? ஏன்னா அங்க ஈக்குவல் கெப்பாசிட்டர்ஸ் இருக்காங்க. என்னென்ன ஈக்குவல் கெப்பாசிட்டர்ஸ்? 5, 5, 5 மைக்ரோ ஃபாரட், 5 மைக்ரோ ஃபாரட்னு சொல்லிட்டு ஈக்குவல் கெப்பாசிட்டர் இருக்காங்க. ரைட்டுங்களா? அதனால அது என்ன ஆயிடுறாங்க? ஈக்குவலா டிவைட் ஆயிடுறாங்க. இவங்களோட அவுட்புட் தான் என்னது? 30. கிளியரா புரியுதா? ஸோ அப்போ சம்பளம் என்ன கேட்டிருக்கான்? சார்ஜஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கானா? அப்போ சார்ஜஸ் என்னென்ன வருது பாருங்க. சார்ஜஸ் என்ன இருக்கு? நம்பர் 1 இந்த ஆன்சர் ரைட்டா? தட் இஸ் Q1 30 மைக்ரோ கூலும், Q2 15 மைக்ரோ கூலும், Q3 15 மைக்ரோ கூலும். சரிங்களா? ஸோ அதுதான் அவன் கேட்டிருக்கான். டோட்டல் 3 கெப்பாசிட்டியில் இருக்க சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? கிளியரா? தேங்க்யூ.